இன்றைய தலைப்புச் செய்திகள். தூய்மை சேவை இருவார நலப்பணியொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலங்களில் அரசு பள்ளிகள் இனி சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டும் பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 2 குடியுரிமையுடன் விண்ணப்பித்த 8 மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து சென்டாக் நீக்கியுள்ளது. தூய்மை சேவை இருவார நலப்பணியொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சியின் சார்பில் தூய்மை சேவை இருவார நலப்பணி கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு தொடங்கிய இருவார காலத்திற்கு நகரம் முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகளை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளன. இதன் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சியை கொடியசைத்து தொடங்கி வைத்து தூய்மை சேவை உறுதிமொழியினை முன்மொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நாடு தழுவிய 1 மணி நேர தூய்மை பணியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் தூய்மை சேவை இருவார நலப்பணியொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சவுகான் உள்ளிட்ட பலர் உட்பட அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நூற்றுக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர், நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர், சமூக அமைப்பினர், திருநங்கையர், தூய்மை பணியாளர்கள், நகராட்சி பணியாளர்கள், தன்னார்வலர்கள் பலர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலங்களில் அரசு பள்ளிகள் இனி சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டும் பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் கோடை வெயில் காரணமாகவும் மக்களவைத் தேர்தல் காரணமாகவும் கோடை விடுமுறை 12 நாட்கள் நீடிக்கப்பட்டன. இந்த விடுமுறையை ஈடுகட்ட சனிக்கிழமைகளில் முழு நாளும் பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை அறிவித்தது. பள்ளி இழப்பிட்டு வருகிற நாட்களுக்காக அட்டவணை வெளியிட்டது. 5 சனிக்கிழமைகள் முழு நாளாக பள்ளிகள் இயங்கிய நிலையில் அடுத்து வரும் 7 சனிக்கிழமைகள் அரை நாள் மட்டும் வகுப்புகள் நடத்தப்படும் என கல்வித்துறை திடீர் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2 குடியுரிமையுடன் விண்ணப்பித்த 8 மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து சென்டாக் நீக்கியுள்ளது. சென்டாக் MBBS கலந்தாய்வில் பிற மாநில மாணவர்கள் இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரி மாணவர்களின் மருத்துவ இடங்களை அபகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் முயற்சித்து வருகின்றனர். போலி சான்றிதழ்களை சமர்ப்பிக்கின்றனர். இந்த ஆண்டும் இரட்டை குடியுரிமை பிரச்சனை வெடித்தது. இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை சென்டாக் மாணவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்து வந்தது. இதில் 8 மாணவர்கள் போலி சான்றிதழுடன், அதாவது இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரியிலும் விண்ணப்பித்துள்ளனர். அம்பலமானது. இம்மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்க சுகாதாரத்துறை சென்டாருக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது. இந்த பரிந்துரையை ஏற்ற சென்டாக் தற்போது தமிழகத்திலிருந்து விண்ணப்பித்த 4 மாணவர்கள், கேரளாவில் இருந்து விண்ணப்பித்த 4 மாணவர்கள் என 8 பேரை தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளது. தூய்மை பணி இருவார துவக்க விழாவின் ஒரு பகுதியாக தவளக்குப்பத்தில் நடைபெற்ற தூய்மை விழிப்புணர்வு குறித்த பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணி இருவார துவக்க விழா நிகழ்ச்சி இன்று தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை விழிப்புணர்வு குறித்து பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசாரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ், சரஸ்வதி மற்றும் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மாநில அதிமுக துணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடியார் அவர்கள் ஆணைப்படி பகுத்தறிவு பகல்வான் தந்தை பெரியார் 146வது பிறந்தநாளை ஒட்டி காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலை புதுச்சேரி மாநில அதிமுக துணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக இணைச் செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞர் செயலாளர் விக்னேஷ் காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு உசுடு தொகுதியில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் 10 கண்ணு சந்திப்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாள் விழா உசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் 10 கண்ணு சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் அய்யனார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி, சிவசங்கரன், கேந்திரா பொருளாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் என ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் பிரதமர் மோடியின் சாதனைகள் பொதுமக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது. போராட்டத்தால் நிறுத்தப்பட்ட தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் நாளை நடக்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பணிபுரியும் தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் கடந்த மாதம் 29, 30 தேதிகளில் நடக்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்தது. இதற்காக 245 தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் நேர்காணல் அழைப்பு அனுப்பப்பட்டன. அதன்படி 29ஆம் தேதி கிராமப்புற ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். 30ஆம் தேதி நகர்ப்புற தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் இடமாறுதல் கலந்தாய்வு நடைபெற்ற போது குறைபாடுகளை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளறுபடிகளை சரி செய்த பிறகு இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் நகர்ப்புற தமிழ் ஆசிரியர்கள் இடமாறுதல் நடக்கவில்லை. இதற்கிடையே போராட்டத்தால் நிறுத்தப்பட்ட தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் காலை 10 மணிக்கு நடக்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தமிழ் பட்டதாரிகள் ஆசிரியர் மத்தியில் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளன. புரட்டாசி முதல் நாளை முன்னிட்டு புதுச்சேரி வெங்கடேச பெருமாள் பஜன சபை சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரையாக செல்வதை முன்னிட்டு மாலை அணிவிந்து விரதம் மேற்கொண்டனர். புரட்டாசி மாதம் முழுக்க தெய்வ வழிபாடுக்குரிய மாதம். அதனால்தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அதன்படி புரட்டாசி மாதம் முதல் நாளில் வழிபாட்டினை துவங்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதனாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதனாலும் வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன்படி வெங்கடேச பெருமாள் பஜன சபை சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு செல்லும் பாத யாத்திரையானது அடுத்த மாதம் 6ஆம் தேதி புறப்படுகிறது. இதற்கான பாத யாத்திரை செல்வர்கள் இன்று மாலை அணிவித்துக் கொண்டு தங்களது விரதத்தை தொடங்கினர். இதில் வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபை நிர்வாகிகள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கழக பவள விழா ஆண்டை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி புவனகிரி வீதியில் காராமணிக்குப்பம் ராஜ்குமார் அவருடைய ஏற்பாட்டில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் முன்னிலையில் தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் வரவேற்று திமுக கொடியை மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ அவர்கள், கழக அவைத் தலைவர் SP சிவகுமார் அவர்கள் 500 பேருக்கு லட்டு வழங்கினார். இதேபோல் தொகுதி கழகத்தின் சார்பில் சாரம் மார்க்கெட் அருகிலும் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ரமேஷ் என்கிற ஏழுமலை அவர்களின் ஏற்பாட்டில் குயவரப்பாளையம் மேட்டுத்தெரு பகுதியிலும் கழக கொடிகள் ஏற்றி மாணவ செல்வங்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால், மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ், தொகுதி செயலாளர் சக்திவேல், தங்கவேல், புலவர் கிருஷ்ணமூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் ரவிசேகர், அவைத்தலைவர் பாலகணேசன், வழக்கறிஞர் சந்தோஷ்குமார், வழக்கறிஞர் ஞானராஜ், அருள், ரமேஷ் என்கிற ஏழுமலை, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கிருபாசங்கர், இளங்கோ கிளைக்கழக செயலாளர்கள் மூர்த்தி, ஆதிகேசவன், சங்கர், வேலு, உலகநாதன், வெங்கடேசன், ஆட்டோ டிரைவர் ஆட்டோ மணி, சரவணன், கிருஷ்ணராஜ், பிரான்சிஸ்,
சோமசுந்தரம், சாமிதாஸ், கலியபெருமாள், வெங்கடேசன், அர்ஜுனன், அன்பு, ஜெகதீஷ், மணிகண்டன், செல்வகுமார், முருகேசன், மொழிப்போர் தியாகி யூசுப் கான், வெங்கடேசன், கலியபெருமாள், தேவேந்திரன், சிவராமன், பிரகாஷ், மனோகர், ரவி, அருண், பெரிய தம்பி ஞானவேல், சிவராமன், ராஜேந்திரன், பிரபா, ஜெகன், சுந்தர், பாலா, கிஷோர், வேலு, தாமு, ராகுல், டிரைவர் அய்யனார் மற்றும் பலர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். தூய்மை சேவை இருவார நலப்பணியொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலங்களில் அரசு பள்ளிகள் இனி சனிக்கிழமைகளில் 6 நாள் மட்டும் பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 2 குடியுரிமையுடன் விண்ணப்பித்த 8 மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து சென்டாக் நீக்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.